வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம 2025 சனி பயிற்சி பலன்கள். கும்பத்திலேருந்து சனீஸ்வர பகவான் மீனத்துக்கு போறார். அதனுடைய பலன்களை விருச்சிகத்துக்காக சொல்ல போறேன். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணுனாலோ ஜாதகம் படிக்கிறனாலும் நீங்க jayasreebalan.com போயிட்டு அதுலேருந்து நீங்க பணத்தை கட்டியும் பதிவு பண்ணிக்கலாம். இல்லாட்டினா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அது மூலமாவும் நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டுல இருந்த சனீஸ்வர பகவான் 5ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. ஃபோர்த் லார்ட் ஃபிஃப்த்ல இருக்கிறது சாதாரணமாக சரஸ்வதி யோகம் சொல்லுவா. ஆனா அது நம்மளுடைய படிப்பு, மாதிரி ரொமான்ஸ், நம்மளோட கல்யாணம், அது மாதிரி பொலிட்டிக்கல் கரியர், கிரியேட்டிவிட்டி, அந்த மாதிரியான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வந்திருக்கார். 4ல் ராகு சொந்த வீட்டுக்கு வந்திருக்கார். அப்புறம் 2ஆம் வீட்டை குரு பார்க்க போறார். 2ஆம் வீட்டுக்கு அதிபானவர் 8ஆம் வீட்டுல போயிட்டு குரு பார்க்க போறார். இந்த மாதிரியான 10ஆம் இடத்துல கேது வருது. ஓகே, சோ இப்போ நம்ம பலன்களை பார்க்கலாம். அதாவது இப்போ லக்னத்தை பொறுத்த ராசியா இருந்தாலும் சரி, லக்னத்தா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல எங்கேயுமே குருவோட பார்வை படலை. ஆனா குருவோட 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறது தட் இஸ் கால்ட் சுபகத்ரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால உங்களுடைய லாஸையும் சரி கெயினையும் சரி குருவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல குருவோட பார்வை படுறது. அதனால உங்களுக்கு நிறைய பண வரவு, சனீஸ்வர பகவானுடைய பார்வையும் 10ஆம் பார்வையும் படுறது. அதனால வர வேண்டிய பணங்கள் ஏதாவது பாக்கி இருந்தா அந்த பணம் வந்துடும். குரு இப்போ டோல் நாக்கா, 8ஆம் இடம் டோல் நாக்கா. எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் அங்க கிராஸ் பண்றதோ அவ எல்லாரும் பணத்தை கொடுத்தனா நம்ம டப்பால விடும். அது மாதிரி சோ நமக்கு நிறைய, அதுவும் குபேரஸ்தானம் வேற. இந்த 2ஆம் தனுர் குபேரஸ்தானம். அதனால உங்களுக்கு நிறையாக நீங்க நினைச்சே கூட பார்க்க மாட்டேன், நிறைய பணம் வரும். அப்போ 3ஆம் இடத்துல எதுவுமே இல்லை. அதனால உங்களுக்கு எங்க சிப்ளிங்கோடையோ நெய்பரோடையோ எந்த பிரச்சனைகளும் இல்லை. அந்த 3rd லார்டு தான் 5th போயிடுது. ஓகேயா? சோ அடுத்தது 4th ராகு தன்னோட மூலத்திற்கு ஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்கு. அதாவது படிக்கிறவாளுக்கு இது எப்படி கேட்டீங்கன்னாக்கா, நிறைய படிக்கிறது, நம்ம சுகஸ்தானம், நம்ம ராகு அப்படிங்கும்போது நல்ல நல்ல வெஹிக்கிள்லாம் வாங்கலாம். நல்ல ரொம்ப ஹைஃபை இருக்கிற வெஹிக்கிள், அந்த மாதிரியான வெஹிக்கிள் வாங்கலாம். சுகஸ்தானத்துல போய் ராகு, இந்த இடத்துல ராகு இப்படி கேட்டீங்கன்னா தன்னோட மூலத்திற்கு ஸ்தானத்துல போய் உட்காந்துட்டு இருக்கு, தன்னோட இதுல போய் உட்காந்துட்டு இருக்கு, வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இது மிகவும் நல்லதுதான். பட் ஆனாலும் சர்பதோஷம் அப்படின்னு, இதாவது நியூட்ரல் சர்பதோஷம்னு சொல்லுவா. 4ல் ராகுலாம் இருந்ததுனாக்க ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்று விட்டா ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க கால பைரவரை வணங்கிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது. எப்பவுமே கால பைரவ, தத்தாத்திரேயர், இது மாதிரி தெய்வங்களை நீங்க வணங்க. சாதாரணமாகவே ராகு 4ஆம் இடத்துல இருந்ததுனாக்க நீங்க அது மாதிரி வணங்கணும். இந்த இடத்துல ராகு 4ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல வேளை குருவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கார். ஜாஸ்தி பாதிப்பு வராது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். சுகஸ்தானத்துக்கு போய் இருக்கிறதுனால நெஞ்சு வலிச்சதோ, ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததோ கொஞ்சம் இருந்துனாக்க டக்குன்னு போய் கவனிச்சுக்கோங்க. வண்டியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா வண்டியை கவனிச்சுக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் பார்த்துருங்கோ. அதுக்கப்புறம் 5ல் சனீஸ்வர பகவான் இருக்கார். அதனால அந்த கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தாலும், கல்யாணங்கள் கொஞ்சம், இதெல்லாம் குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிலேயா இருந்தா கூட நல்ல வேளை நான் சொன்ன மாதிரி குருவோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் தேராயா துருஸ்தாயா அப்படின்னு சொல்ல மாதிரி லேட்டானாலும் உங்களுக்கு காரியங்கள் சக்சஸா தான் இருக்கும். 6ஆம் இடத்துலயும் எந்த பாதிப்பும் இல்லை. 7ஆம் இடத்துல இந்த குரு தான் 8ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறத பத்தி நிறைய பேசிட்டேன். 9ஆம் இடத்துல எந்த பாதிப்புல, 9ஆம் இடத்துக்குள்ள சந்திரன் தான் உங்களுக்கு ராசியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ அதனால அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கு. 10ஆம் இடத்துல கேது இருந்தா என்ன ஆகும் கேட்டாக்க, நமக்கு வேலைகள்ல மாற்றமே இருக்காது. எதை செய்யறோமோ அதையே செஞ்சுட்டு இருக்கும். ஆனா ஒண்ணு அது கொடி, அது பிளாக். அதனால எங்க நம்ம ஜாப், கவர்மெண்ட் ஜாப், யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றாலும் அவளுக்கு கவர்மெண்ட் ஜாப் படிச்சிடும். 10ல் கேது இருக்கு இல்லையா? அதனால இந்த வாட்டி வேலை கிடைக்கிறவாளுக்கு, கவர்மெண்ட் வேலை தேடுற யாரெல்லாம் தேடிட்டு இருக்காளோ விருச்சிக ராசிக்காரா, அவளுக்கு 100% கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஓகேயா? மற்றபடி உங்களுக்கு மீதி இதுல அழகா உங்களுடைய 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் பார்க்கற. ஸோ அதனால இந்த டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்டர் சிப்ளிங்ஸ் அவங்கள்ட்டலாம் பிணக்குகள் இருந்தா சரியாகும். இல்ல பிணக்குகள் இல்லாம இருந்தா திடீர்னு ஒரு பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். மற்றபடி எவ்ரி திங் இஸ் நன்னா இருக்கு. உங்களுக்கு விருச்சிகம் எல்லாமே நியூட்ரலா போயிடுது. உங்களுக்கு எதுவும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, பாதிப்பும் இல்லை. அதனால நல்ல விஷயம்.